அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேவி அகாடமி. நம்முடைய இந்த வகுப்பில் சைக்காலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு தலைப்பும் குறித்து என்னென்ன ஆத்தர்ஸ் என்னென்ன கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். இதை நினைவில் கொள்க அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பயம், பாலுணர்வு, கூடி வாழ்தல் ஆகிய இயல்பூக்கங்களை நாம் அவற்றின் வழியே செயல்பட விடுவதில்லை, அவற்றை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துகிறோம் என்று கூறியவர் யார் அப்படின்னா பர்னார்ட். சரிங்களா? இப்போ இந்த பயம், பாலுணர்வு அப்படின்ற வார்த்தை வரும்பொழுதே பர்னார்ட் அப்படின்ற அந்த பா வரிசையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பயம், பாலுணர்வு, பர்னார்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தனது அனுபவங்களை தானே உள்நோக்கி பார்த்து விவரித்தலும், அவ்வாறு விவரிக்கப்பட்டதை பகுத்தாய்ந்து வகைப்படுத்துதல் அகநோக்கு முறை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா உண்ட். சரிங்களா? சிறு குழந்தைகளின் விளையாட்டுக்கள் அவர்களின் தனித்தன்மையை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னது யார்? ஷிர்லி லான் ஆல்ஸ்டைன். சரிங்களா? பள்ளி வகுப்பறையே கல்வி உளவியலாளர் ஆய்வுக்கூடம், கற்றல் கற்பித்தல் பயிற்சி அளித்தல் போன்றவற்றில் எதிர்ப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுவதே கல்வி உளவியல் அப்படின்னு சொன்னது யாருன்னா கோலஸ்னிக். கல்வி தத்துவவியல் எதை கற்பிக்க வேண்டும் என்றும் என்பதை சுட்டிக்காட்ட கல்வி உளவியல் அதை எப்படி கற்பிக்க வேண்டும் என்று இயம்புகிறது என்று கூறியவர் ஃப்ளேர் ஜோன்ஸ் சிம்சன். கல்வி உளவியல் என்பது கற்றலின் தன்மை, மனித ஆளுமை வளர்ச்சி, தனியால் வேற்றுமைகள், மனித நடத்தையை சமூக சூழலின் அடிப்படையில் ஆராய்தல் ஆகியவற்றை ஆராய்கிறது என்று கூறியவர் யார்? E.A. பீல். ரோஜா செடியிலிருந்து மல்லிகையை பெற முடியாது, மேதைகளிடமிருந்து தான் தோன்றுவார்கள் என்று கூறியவர் யார்? கால்டன். உடல் நலமுள்ள சில குழந்தைகளை கொடுங்கள், அவர்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி காட்டுகிறேன் என்று கூறியவர் யார்? வாட்சன். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை ஆகிய இரண்டின் செயல்பாட்டிலேயே அமைகிறது என்று கூறியவர் மக்கைவர் மற்றும் பேஜ். சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்று கூறியவர் யார்? ஹெர்லாக். இது 2013 கேட்டது. ஏன்னா அதுக்கப்புறம் இதில் எதுவும் அப்டேட் பண்ணலை. சரிங்களா? படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுதல் வளர்ச்சியின் அறிகுறி என்று கூறியவர் யார்? ஆண்டர்சன். குழந்தையின் அனைத்து அம்சங்களும் முதிர்ச்சி அடைய தொடங்கி முழு முதிர்ச்சியுள்ள நிலையை அடையும் வரை குமரப்பருவம் நீடிக்கிறது என்று கூறியவர் யார்? கோல். இந்த அடுத்த டெஃபினேஷன் பாருங்கள். மக்டூகல் சொன்னது, ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம். சரிங்களா? மக்டூகல். நமது மூளையானது பல்வேறு தூண்டல்களுக்கு ஆட்பட்டாலும் சிலவற்றின் துலங்கல்களை மட்டுமே வெளிப்பட அனுமதிக்கிறது என்று கூறியவர் யார்? ஹப். கவனத்தின் நோக்கம் செய்திகளை ஆராயும் நமது மனத்திறன் அதிக பளுவினை தாங்காதவாறு தூண்டல்களில் சிலவற்றை மட்டும் தேர்வு செய்து அனுமதிப்பதும் பிறவற்றை தடுத்து நிறுத்துவதுமாகும் என்று கூறியவர் பிராட்பேண்ட். ஸோ அந்த அதிக பளுன்றது பிராட்பேண்ட் கனெக்ஷன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்ச்சி அல்லது அக்கறை, மறைமுக கவனம். கவர்ச்சி செயற்படும் பொழுது கவனம் தோன்றுகிறது. அந்த கவனத்துக்கு டெஃபினேஷன்னாலே மக்டூகல் முக்கியமான ஆள். புலன்காட்சியில் 4 கூறுகள் உள்ளன என்று கூறியவர் யார்? முர்பி. புறக்காரணிகளால் புலன்காட்சியின் தன்மை பெருமளவு நிர்ணயிக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? ஏமிஸ். ஒருவன் உள் எழும் உடல் மற்றும் மனநிலைகள் பெருமளவு புலன்காட்சியின் தன்மையை பாதிக்கிறது என்று கூறியவர் ஹெப், முர்பி மற்றும் ப்ரூனர். பொதுமை கருத்து உருவாதல் மற்றும் பொதுமை கருத்தின் பொருள் விரிவடைதல் ஆகிய இரு இணை செயல்களை விளக்கியுள்ளவர் யார்? ஆசுபல். புலன் உறுப்புகளின் மூலம் பெறும் செய்தியை தொகுத்தல், சுருக்கியமைத்தல், விரிவுபடுத்துதல், நினைவு கூறுதலே அறிதிறன் என்று கூறியவர் யார்? நெய்சா. குழந்தை தன்னுடைய அனுபவங்களை முறையாக ஒருங்கிணைத்து இணக்கமான நடத்தையை பெற உதவும் கருவியை நுண்ணறிவு என்று கூறியவர் யார்? ஜீன் பியாஜே. சிந்தனை என்பது நமக்குள் நிகழும் பேச்சு என்று கூறியவர் யார்? வாட்சன். உலகின் இயல்பான மொழிகள் யாவற்றுக்கும் பொதுவான சில பண்புகள் உண்டு என்று கூறியவர் யார்? நியோம் சோம்ஸ்கி. மனித மனவெழுச்சி இயல்பூக்கத்தின் மூலம் உருவாவது என்று கூறியவர் மக்டூகல். பிறக்கும் பொழுது குழந்தையிடம் காணப்படுவது அடிப்படை மனவெழுச்சி, சினம், அன்பு, அச்சம், இவை 3மே அடிப்படை மனவெழுச்சி என்று கூறியவர் வாட்சன். பிறந்த குழந்தையிடம் பொதுப்படையான உள்ள கிளர்ச்சி உண்டு என்று கூறியவர் பிரிட்ஜஸ்.
குளவி பருவத்திலும் முன் பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சியில் இருமுகப்போக்கு என்று கூறியவர் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்ட். மனவெழுச்சியை உணர்தல், வெளிப்படுத்துதல், அடையாளம் காணல், நினைவிருத்தல் என்பதை மனவெழுச்சி நுண்ணறிவு என்று கூறியவர் எஸ் ஹெயின். பிறரோடு உள்ள உறவை பயன்மிக்கதாக மாற்றும் ஆற்றலே மனவெழுச்சி நுண்ணறிவு என்று கூறியவர் லீ புரோவேதனி. எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அறநெறி உண்டு என்று கூறியவர் கோல்பர்க். பெற்றோரின் செயல்கள் குழந்தையின் ஆளுமை மற்றும் தற்கருத்தை உருவாக்குவதில் செல்வாக்கு பெறும் என்று கூறியவர் யார்? ஆசுபெல். வாழ்க்கை தொழில் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் தற்கருத்து முக்கிய செல்வாக்கு பெறும். டொனால்டு சூப்பர். கற்றலுக்கு உந்துதல் அவசியம். மெக்கானல். இயல்பான நடத்தை மாற்ற பின்னணியாக ஊக்கி அமையும் என்று கூறியவர் கேட்ஸ். பொருளற்ற சொற்கள் நினைவாற்றலை உயர்த்தும், எனவே பயிற்சி மாற்றம் உதவும் என்று கூறியவர் இபர்ட் மற்றும் நியூமன். கடினமான, சிக்கலான, புதுமையான, சமூக பயனுள்ள செயலில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதே நுண்ணறிவாகும் என்று கூறியவர் ஸ்டொடார்ட். அப்போ சொல்லும்பொழுது ஆரம்பிக்கிறது கடினமாக சிக்கலாக இருக்குல்ல, அவர் பேர் அப்படிதான் இருக்கு பாருங்க, ஸ்டொடார்ட் அப்படின்னு. நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தலே நுண்ணறிவு என்று கூறியவர் வெஸ்லர். புரிந்து கொள்ளுதல், புதுமை புரிதல், தனது நடத்தையை தானே உணர்தல் நுண்ணறிவு. அந்த பி வரிசையில் இருக்கு பார்த்தீங்களா, தமிழ் எழுத்துக்கள்ல புரிந்து கொள்ளுதல், புதுமை புரிதல் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஃபீனே. ஓகே. ஒருவன் எந்த அளவு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவு நுண்ணறிவு பெறுவான் என்று கூறியவர் சாட்டிபோர்டு. உடல் வலுவும் நுண்ணறிவும் நேரடி தொடர்பு கொண்டது என்று கூறியவர் பிரான்சிஸ் கால்டன். நுண்ணறிவு 15 வயதில் நிறைவு பெறும் என்று கூறியவர் ஃபீனே. நுண்ணறிவு 16 வயதில் நிறைவு பெறும் என்று கூறியவர் டெர்மன் மெரில். மனிதன், நிகழ்வு, சூழ்நிலை ஆகியவற்றில் ஏற்படும் இடைவினையால் விளைவது புதுமை என்று கூறியவர் C.R. ரோஜர்ஸ். ஏதோ ஒரு வகை ஊக்கி எல்லா நிகழ்வுகளிலும் இன்றியமையாதது என்று கூறியவர் கெல்லி. எந்த அளவு உயர் சாதனை பெற விளைகிறானோ அதுவே அவனது அவாவு நிலை என்று கூறியவர் யார்? டெம்போ. தமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செயலில் மட்டுமே ஒன்றி போதலும் பிணைப்பும் ஏற்படும் என்று கூறியவர் ஷெரிப் மற்றும் கான்ட்ரிங். முன்மாதிரியாக திகழ்பவரே தலைவர் என்று கூறியவர் யார்? ஸ்ட்ராட். தன் நடத்தையால் குழு நடத்தையில் பாதிப்பை ஏற்படுத்துபவரே தலைவர். லாபிர் மற்றும் பிரான்ஸ்வர்த். உயிரிக்கும் சமூக பிற உலகுக்கும் இடையே நடக்கும் ஊடாட்டமே ஆளுமை என்று கூறியவர் யார்? ஃப்ரீமன். பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பே ஆளுமை என்று கூறியவர் யார்? கில்போர்ட். பாரம்பரியம், சூழ்நிலை மூலம் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்கு, உளத்துடிப்பு செயல்களின் தொகுப்பே ஆளுமை என்று கூறியவர் யார்? உட்வர்த். உடல் மனப்பண்புகளின் ஒருங்கமைப்பே ஆளுமை என்று கூறியவர் யார்? ஆல்ஃபோர்ட். குறிப்பிட்ட துறையில் கவர்ச்சி, தேர்ச்சி பெறும் தகுதி ஒருவனிடம் உள்ளதே நாட்டம் என்று கூறியவர் யார்? பின்ஹாம். போதுமான பயிற்சிக்கு பிறகு அடையும் தொகுதியே உள்ளார்ந்த இயற்கை திறன் அல்லது நாட்டம். டிராக்ஸ்லர். குறிப்பிட்ட தொழிலை கற்க ஒருவனிடம் உள்ள இயற்கை திறனை அளவிட்டு கூறுவதே நாட்ட சோதனை என்று கூறியவர் யார்? ஹெல். அடுத்த 3 நூற்றாண்டுகளில் எழுதப்படும் எந்த உளவியல் வரலாறும் ஃப்ராய்டின் பெயரை அல்லது கருத்துக்களை கொண்டிருந்தால் அதனை உளவியலின் உண்மை வரலாறாக கொள்ள இயலாது என்று கூறியவர் யார்? போரிங். ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறார். ஃப்ராய்டு பேர் இருந்தாலே அதை உண்மை வரலாறுன்னு எடுத்துக்காதீங்கன்னு. பிறப்பிலேயே சில குழந்தைகள் குற்றம் புரியும் இயல்போடு பிறக்கிறார்கள் என்று கூறியவர் லாம்ப்ராசோ மற்றும் கால் ஹில்டன். மனநலம் ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிப்பதாகும். ஹேட்ஃபீல்ட். வழிகாட்டுதல் என்பது சுய நெறிப்படுத்துதல். ஆர்தர் ஜே ஜோன்ஸ். தெரிந்தவர் தெரியாதவருக்கு உதவி வளமான வாழ்வு ஏற்பட செய்தலே வழிகாட்டல் என்று கூறியவர் க்ரோ அண்ட் க்ரோ. அறிவுரை பகிர்பவருக்கும் பெறுபவருக்கும் நேரடி தொடர்பு அவசியம் என்று கூறியவர் டால்பார்ட். மாணாக்கரின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வகை பண்புகளின் பணிகளின் தொகுப்பே வழிகாட்டல் என்று கூறியவர் ஹாய்ட். விரும்பத்தகு விளைபயனை எட்டிடும் வாய்ப்பை அதிகரிக்க உதவும் அறிதிறன்களையோ உத்திகளையோ எண்ணங்களில் பயன்படுத்துவதே துருவி சிந்தித்தல் என்று கூறியவர் ஹெல்பர்ன். தொடர்ந்து துடிப்புடன் இயங்கும் எண்ணங்கள் அல்லது கருத்துக்கள் துணை கொண்டு மேன்மேலும் இயக்கி புதிய முடிவுகளை பெற முயலுதலே துளாவி பார்க்கும் சிந்தனை என்று கூறியவர் யார்? ஜான் டூயி. மாணவர்களின் அடைவு திறனை பாராட்டுதலால் அதிகரிக்கும், குறை கூறுதலால் குறையும் என்று கூறியவர் யார்? ஹெர்லாக். ஒத்த இயல்பு ஒத்த இயல்பினையே உருவாக்கும் என்று கூறியவர் கிரிகர் மெண்டல். குற்றம் புரியும் பண்பு பரம்பரை பண்பு என்று கூறியவர் ஜூக்ஸ். குழந்தைகளின் நடத்தையானது பெரியவர்களால் பாதிக்கப்படுகிறது என்று கூறியவர்
ஆல்ஃபிரட் பண்டுரா. ஒருவர் தனது தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்து கொள்ளும் திறமையே ஒருங்கிணைந்த ஆளுமை என்று கூறியவர் ஹெர்லாக். மனவெழுச்சிகள் 3 பரிமாணங்களில் பரவி காணப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் இரு முனைகள் கொண்டவை. ஹெரால்ட் ஷால்ஸ்பர்க். தனது அடிமனத்தில் தம்மை பற்றி புதைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும் செயலே கனவு. சிக்மண்ட் ஃப்ராய்ட். தமது ஈகோவை படம் பிடித்து காட்டும் கண்ணாடி போல் செயல்பட்டு தன்னுணர்வு நிலையில் தம்மை பற்றி அறியாமல் விட்டு போனவற்றை நமக்கு தெரிவிப்பதே கனவு என்று கூறியவர் கார்ல் யூங். கற்போர் தமது முந்தைய மற்றும் தற்போதைய அறிவின் துணை கொண்டு புதிய கருத்துக்களை புரிந்து கொள்கின்றனர். ஜெரோம் ஃப்ரூனர். அறிவுரை பகிர்தல் என்பது தொடர்ச்சியான நேர்முக தொடர்புகள் மூலம் ஒருவரது மனப்பான்மைகளையும் நடத்தையையும் மாற்றி அமைப்பதாகும். கார்ல் ரோஜர்ஸ். மனிதன் சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்படுத்தி கொண்ட பொருத்தப்பாடு, நிலையான பழக்கங்கள் இவற்றின் ஒருங்கிணைப்பே ஆளுமை. கெம்ப். 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி பொது நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படும் சமூக அமைப்பே குழு என்று கூறியவர் மெக்கைவர். பள்ளியில் குழு இயக்க வேலையை பயன்படுத்துவதே சிறந்த வழிமுறை என்று கூறியவர் யார்? கேட்ஸ். சில உளவியலின் தந்தைகள். வளர்ச்சி உளவியலின் தந்தை ஜான் பியாஜே. சமூக உளவியலின் தந்தை கர்ட் லெவின். சைக்கோ அனாலிசிஸ் உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட். The father of modern educational psychology, Edward Thorndike. The father of personality psychology, Gordon Allport. நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஓகே, இந்த சைக்காலஜியில் நான் ஒரு 75 கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 75 கொஷின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு வித் ஆன்சர் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அது போக சைக்காலஜிஸில் இருக்கக்கூடிய டைட்டில் வைஸாக இம்பார்ட்டண்டான கருத்துக்களை மட்டும், உதாரணத்துக்கு சொன்னோம்னா மாஸ்லோவினுடைய படிநிலை தேவை கோட்பாடு, எரிக்சனுடைய வளர்ச்சி நிலைகள், அப்புறம் பல்வகை தற்காப்பு நடத்தைகள், நுண்ணறிவு, ஆளுமை, இந்த மாதிரி தலைப்பை நான் ஒவ்வொரு டைட்டில் வைஸ் நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன். இது போக இன்றைக்கி உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டில் 50 மார்க்ஸ் டெஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். இதில் எல்லாமே ஹேண்ட் ரைட்டில் எழுதின நோட்ஸ் தான். சரிங்களா? சைக்காலஜி புக்கில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஆத்தர் நேமும் இதில் உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்கள் பொறுமையாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவு இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட்டு 50 மார்க்ஸ் கொடுத்துருவோம். அடுத்து அனிமல் சவுண்ட் அண்ட் தென் இஃப் கிளாஸ், இந்த வீடியோஸ்லாம் நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணிடுறேன். அது போக 6th 7th உங்களுக்கு 50+50க்கு கொஷின் எடுத்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் டெஸ்ட் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருங்கள். நிச்சயமாக வரக்கூடிய 4 மற்றும் 5ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான நாளாக அமைய உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி.